2024 வருடம் கலியுகாப்தம் 5125 சோபகிருது வருடத்திற்கான தை மாத ராசி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வித்யா காரகனான புதன், ஆத்ம காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு அறிவாற்றல் என்பது நீங்கள் பெற்ற வரமாகும். இந்த மாத முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார். எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பின்விளைவுகளை பற்றி யோசிப்பீர்கள். 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைப்பார். உடல்நிலையில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவார். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவார். எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினரால் சங்கடங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. நட்புகளிடமும் வாழ்க்கை துணையிடமும் பிரச்சனை உருவாகும் என்பதால் எச்சரிக்கை அவசியம். குரு பகவானின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் பதிவதால் ஜென்மகேதுவால் உண்டாகும் பாதிப்புகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படும். விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள். பணியில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையாகும். அதிக ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்பவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் போகும். பெண்களின் முயற்சி இழுபறியாகும். வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் தோன்றும் என்பதால் வார்த்தைகளில் கவனம் அவசியம். பணிபுரியும் இடத்தில் யாரிடமும் பேச்சில் கூட நெருக்கம் காட்ட வேண்டாம். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். ஆனாலும் மனதில் ஏதேனும் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவதால் நன்மை உண்டாகும். பரிகாரம்: நெல்லையப்பரை வழிபட நினைத்தது நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனம், மகிழ்ச்சி, புகழுக்கெல்லாம் காரகனான சந்திரன், கல்விக்கும் அறிவுக்கும் காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் சாமர்த்தியமாக செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும். அதன் காரணமாக சங்கடங்கள் பற்றியும் அதிக அளவில் கவலைப்பட மாட்டீர்கள். சந்தோஷ நிலையிலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்து குழப்பத்தை அதிகரித்தாலும் குரு பகவானின் பார்வைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பம், சுகம் போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பெரிய செலவு அதிகரிக்கும் என்றாலும் சத்ருஸ்தான சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தீர்த்து வைப்பார். உடல்நிலை பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம், தொழில், பணி போன்றவற்றில் இருந்த எதிர்நிலை மாறும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். ஆற்றல் வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்ததை சாதிக்கும் நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அந்நியரால் ஆதாயம் அதிகரிக்கும் என்றாலும் அதனால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எந்த ஒன்றிலும் பின்விளைவு பற்றி தெரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பெண்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். பணவரவு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். இருந்தாலும் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியம். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். பரிகாரம்: நரசிம்மரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இரத்தக்காரகன், யுத்தக்காரகன், பராக்கிரமக்காரகன் செவ்வாய், வித்யாகாரகனான புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வல்லமை இருக்கும். எதையும் சாதுரியமாக செய்வீர்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது உங்கள் வாழ்வில் உண்மையாகும். இதுவரையில் சங்கடத்தை அடைந்த உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி நன்மைகளை வழங்குவார். முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார். தடைகளை போக்குவார். வருமானத்தை அதிகரிப்பார். குடும்பாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிரன் பொன்பொருள் சேர்க்கை உண்டாக்குவார். புத பகவானின் சஞ்சார நிலைகள் உங்கள் செயல்பாடுகளில் வெற்றியை உண்டாக்கும். நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகி அவர்களால் ஆதாயம் ஏற்படும் என்றாலும் சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவரின் பார்வைகள் மேம்பாட்டை உண்டாக்கும். பணவரவிற்கு வழிவகுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலையை உண்டாக்கும். குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகரிக்கும். புதிய இடம், வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும்.
கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்துக் கொண்டு செல்வீர்கள். பெண்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். மற்றவர்களின் ஆலோசனைகளை உங்களை திசை திருப்பும் என்பதால் சுயமாக சிந்தித்து செயல்படுவதால் சங்கடங்களில் இருந்து விடுபட முடியும். குடும்பத்தில் நிம்மதியை காண முடியும். பணியில் இருந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செல்லும். பரிகாரம்: வராகியம்மனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்